Hi guys, welcome to Chennai IAS Academy. தினத்தந்தி பேப்பர்ல வர சிந்து பாத் தொடருக்கு இன்னும் முடிவே வரல. ஆனா நம்ம ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு எப்ப ஆரம்பிக்க போறாங்கன்றதுக்கு அதை பத்தின ஒரு முடிவு தெரிஞ்சிடுச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டா ரயில்வே துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு ரயில்வே எக்ஸாம்ஸ்ல எப்ப கண்டக்ட் பண்ண போறாங்கன்னு. அது என்ன சார் ரயில்வே எக்ஸாம்ஸ் எப்ப வந்துச்சு அப்படின்னே பல பேர் கேட்பீங்க. பிகாஸ் அவ்வளோ நாள் ஆச்சு அப்ளை பண்ணி பாதி பேர் மறந்துட்டீங்க. கிட்டத்தட்ட இவ்வளோ லேக்ஸ் பீப்புளுக்கு வந்து வேக்கன்சி கிட்டத்தட்ட 1,40,000 வேக்கன்சி உள்ள ஒரு ரயில்வே அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரொம்ப நாள் ஆகுது. அது எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் 28ஆம் தேதி பிப்ரவரி மாதமே இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ ரிலீஸ் ஆகி மார்ச் மந்தே அப்ளை பண்ணிட்டோம். அப்படி என்னென்ன கேட்டகரிக்கு சார் அப்ளை பண்ணியிருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா NTPC நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரின்னு ஒரு கேட்டகரிக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. செகண்ட் எக்ஸாம் வந்து மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட்னு ஒரு கேட்டகரி இருந்திருக்கும். அதுக்கு வந்து சில பேர் தான் தகுதியானவங்களா இருந்திருப்பீங்க. இந்த NTPCக்கு வந்து எல்லாருமே எலிஜிபிள், கிட்டத்தட்ட +2 முடிச்சவங்களும் டிகிரி முடிச்சவங்க எல்லாரும் எலிஜிபிள். நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. இந்த மினிஸ்ட்ரியல் ஐசோலேட்டட் சில பேர் பண்ணியிருப்பாங்க. தேர்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 1 போஸ்ட், அதாவது குரூப் டி போஸ்ட் டேக்கன் பை RRC எடுக்கிறது. ஆக்சுவலா RRB கண்டக்ட் பண்ண குரூப் டி முடிஞ்சிருச்சு. இது RRC கண்டக்ட் பண்ற குரூப் டி லெவல் 1 போஸ்ட் இருக்கு. இதுவும் 10th முடிச்ச எல்லாருமே எலிஜிபிளா இருந்திருப்பீங்க. வேணும்னா அதனுடைய நோட்டிபிகேஷனை நான் இப்போ காமிக்கிறேன். பாருங்க தெரியுதுங்களா? ஸோ ரீசெண்டா இது வந்து 2019 நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரி ரிக்ரூட்மெண்ட் ஃபார் வேரியஸ் போஸ்ட் இன் லெவல் 1 to 7th CPCPA மேட்ரிக்ஸ். இந்த குரூப் டி இந்த போஸ்டிங்ஸ்க்குலாம் அப்பயே வந்துருச்சு. ஸோ இதை ரிலீஸ் பண்ணிட்டு தான் என்ன பண்ணியிருந்தாங்க, அப்ளைலாம் பண்ணிட்டோம். ஆனால் இப்போ நடுவில் எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறது கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. ஸோ செப்டம்பர் மாதம் கண்டக்ட் பண்ணுறேன்னு இருந்தாங்க போன வருஷமே. ஆனால் அதற்குள்ளே வந்து யாரு காப்பு வச்சுச்சோ இல்லையோ கொரோனா எல்லாருக்குமே ஒட்டுமொத்தமாக வச்சுட்டு போயிடுச்சு. ஸோ எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்க. இப்போ அதற்கான ஒரு முடிவை கொடுத்துட்டாங்க. ஸோ எப்போ சார் எக்ஸாம் எங்களுக்கு அப்படின்னு கேட்குறவங்களுக்கான பதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா December 15. அதாவது டிசம்பர் மாதம், இந்த வருடம் டிசம்பர் மாதம் 15லிருந்து எக்ஸாமை நாங்கள் தொடங்குறோம். சீக்கிரமாக இதுக்கெல்லாம் நாங்கள் போஸ்டிங்ஸ் போட்டுருவோம். ஸோ அப்ளை பண்ண யாரும் பயப்பட வேணாம், தைரியமாக இருங்க, எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்களும் அதே தான் சொல்லிக்கிறோம். எக்ஸாமுக்கு தயவு செஞ்சு இதுக்கு மேலே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்மக்கிட்ட செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்னு 3 மந்த் இருக்கு. இந்த 3 மந்த்தை நம்ம குயிக்காக ரிவிஷன் பண்ணாலே ஈஸியாக முடிச்சிடலாம். அட்லீஸ்ட் லெவல் 1ஆவது ஈஸியாக அப்ளை பண்ணி ஈஸியாக முடிச்சிடலாம். ஏன்னா 10th லெவல் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஒரே எக்ஸாம் தாங்க. அந்த ஒரு எக்ஸாம் முடிச்சோடனே ஃபிசிக்கல் ட்ரைனிங் தான். NTPCக்கு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேஜ் இருக்கும் எக்ஸாம். அதனால ஈஸியாக முடிச்சிடலாம். செப்டம்பர், அக்டோபர், நவம்பரில் நீங்கள் ஒழுங்காக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணால். ஸோ அதுக்கான வீடியோஸும் நாங்கள் இதுக்கு மேலே அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் பார்த்துட்டே வாங்க கண்டினியூஸாக எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு. ஸோ இது எப்படி சார் நாங்கள் நம்புறது டிசம்பர் 15 கன்ஃபார்மாக நடக்குமானா அதுக்கும் இன்னொரு ப்ரூஃப் வச்சிருக்கோம். இங்கே பாருங்க. ஸோ ரீசெண்டாக வந்து கொரியாண்டம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கொரியாண்டம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்க கொரியாண்டம் நம்பரே என்ன இருக்குன்னு பாருங்க 7. ஆக்சுவலா 6 முறை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிட்டிங், அதாவது எக்ஸாம் யாரெல்லாம் நடத்தலாம், எந்தெந்த சென்டர்லாம் நடத்தலாம், அவங்க அதுக்கான இது கொடுப்பாங்களா, நமக்கு வசதி செஞ்சு கொடுப்பாங்களா அப்படின்ட்டுலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, ரீசெண்டாக இவங்க வந்து ஒரு முடிவு எடுத்துட்டு வந்து இந்த பிட்டிங் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது 3/8/2020 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பிட்டிங் ஸ்டேட். அதாவது ஆகஸ்ட் 3ஆம் தேதியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ டெண்டர் எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 17/8 இந்த ஆகஸ்ட் மந்த் 17ஆம் தேதி வரையும் டெண்டர் இருக்கும். RRB சென்னையில் தான் இந்த டெண்டர் பிட்டிங் நடக்கும். ஸோ அப்போ கண்டிப்பாக எக்ஸாம் நடத்துறதுக்கு சென்டர்ல அலோகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வேலையை அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ நம்மளுடைய வேலை என்ன, படிக்கணும், படித்து பாஸ் பண்ணணும். அதனால தயவு செஞ்சு ஈஸியாக படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஆல் த பெஸ்ட். ஏன்னா இதுக்கு மேலே இந்த போஸ்டிங் வந்துன்றது இந்த டைமை வந்து இந்த கோவிட் சுச்சுவேஷனை யாரும் எப்படிலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது ரீசெண்டாக சொன்ன அனௌன்ஸ் பண்ணுறதுனால இதுக்கு மேலே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக டேக்கிள் பண்ணி உள்ளே போயிடலாம். அனைவருமே ரயில்வே பணியில் சேர எங்களுடைய சார்பில் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி.